புதுச்சேரி முதலமைச்சராக நாராயணசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு அந்த மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் எவ்வித போராட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து நமச்சிவாயத்துடன் நமது செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய அளவில் இருந்த பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திருமதி ஷீலா தீட்சித் அவர்களும், மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் புதுவை மாநில பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு அறிந்தார்கள். அதன் பிறகு அகில இந்திய தலைமையோடு மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தியோடு தொடர்பு கொண்டு புதுவை நிலரம்பு கொடுத்து எடுத்துச் சொன்னார்கள். அதன் பிறகு மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த கூட்டத்திலே தேர்வு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தங்களுடைய ஆதரவாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அதை பற்றி என்னுடைய ஆதரவாளர்கள் இல்லை, புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு அத்தகைய நிலையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம் என்று நான் அவர்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் இதை போன்ற செயல்களிலே, விரும்பத்தகாத செயல்களிலே ஈடுபட வேண்டாம் என்றும், பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறையும் அவர்கள் விளைவிக்கக்கூடாது என்றும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நான் அவர்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ இப்போதைக்கு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை இருக்குதா? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி புதுவை மாநிலத்தில் ஒற்றுமையாக இருக்கின்றது, ஒற்றுமையாக இருக்கும். இந்த புதிய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் பதவியேற்பெல்லாம் எப்போ நடைபெற இருக்கின்றது? புதிய அமைச்சரவை என்பது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அதை முடிவு செய்வார்கள்.